ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான குண்டு குலாப் ஜாமுன் ரவையில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பாக இருக்கும். இனிப்பு அதிகமாக தேவைப்பட்ட அப்படின்னா 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்து 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜூஸியாக வேணும்னா 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நார்மலான ஸ்வீட் போதும் அப்படின்னா 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 5 ஏலக்காயை சின்னதாக தள்ளி போட்டுக்கலாம். மணத்துக்காண்டி தான் ஏலக்காய் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம்லாம் வேண்டாம், லைட்டாக இதாகனா போதும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெய் கூட ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம மிக்ஸியில் திரிச்சு கூட பண்ணலாம், இல்லைனா இப்படியே பண்ணலாம். இப்போ 1 கப் ரவைக்கு நம்ம 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம 1 கப் அளவு ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கும். தண்ணி இல்லைன்னா 1.5 கப் அளவு பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடலாம். ரவை நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் கிண்டி விடணும். நம்ம ஊற்றின தண்ணியிலையே ரவை நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது ரவை. நம்ம நல்லா கிண்டும் போதே மாவு நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு ரெடியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்படி சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். மாவு ஆறுனா தான் நம்மளால் உருண்டைகளாக உருட்ட முடியும். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இப்படி சின்ன குலாப் ஜாமுன் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கையில் ஆயில் தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா உருட்டும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை பொரிச்சு எடுக்கலாம். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணும். ஹீட் ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மாற்றி போட்டுக்கலாம்.
பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்படி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடிக்கடி நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் நல்லா ப்ரௌன் கலராக வரது வரைக்கும் மாவு வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை லைட்டாக சூடாக்கிக்கலாம். சூடான பாகில் தான் நம்ம வந்து பொரிச்சு எடுத்த குலோப் ஜாமுனை போடணும். பாகு சூடாகியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை போட்டுக்கலாம். நான் வந்து நார்மலாக ஜூஸியாக இருக்கிறதுக்கு ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஜூஸியாக வேணும், சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஜூஸியாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு 3 to 4 hours 3லிருந்து 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான குண்டு குண்டு ரவை குலோப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.